ஹாய் கைஸ், இன்றைக்கி கூட நான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? ரோஸ் மில்க் எப்படி வீட்டிலே செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது பாதாம் பிஸ்னி ஊற வச்சு சில்லுன்னு வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சப்ஜா சீட் அதையும் ஊற வச்சு சில்லுன்னு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட மில்க் க்ரீமியாக இருக்க மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சில்லுன்னு இருக்குது, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணி சாப்பிடலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது கூட வாட்டர்மெலன் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ வாங்க நம்ம இது வந்து கிளாஸில் மாற்றி குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போது கிளாஸில் ஊற்றியாச்சு. செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.